10 முதல் 15 மாவட்டத்திற்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும், கணிசமாக நமக்கு நேற்றைய தினத்திலிருந்து பதிவானத பார்த்தோம். நெறைய இடத்துல மழை பொழிவுங்க. சும்மா 1 இடம், 2 இடம் மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட நெறைய மாவட்டங்கள்ல நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது. தென் மாவட்டத்தில பல பகுதிகள்ல கனமழையும் வெளுத்து வாங்கியிருக்கிறது. டெல்டா மாவட்டத்திலும் பரவலாக கனமழையானது பதிவானத பார்த்தோம். தொடர்ந்து இன்றைக்கும் இந்த மழை பொழிவு இடைவிடாது நமக்கு பரவலாக அவ்வப்போது பதிவாகறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இந்த 2 பகுதிகள் சேர்த்து தான் நம்ம அந்த 15 மாவட்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்திருந்தோம். ஏன்னா, இந்த 2 பகுதிகள் மட்டுமே அதிக மழை பொழிவானது பதிவாகும். மற்ற மாவட்டங்கள்ல மழை இருக்குமானா, மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். அதுவும் குறுகிய நேர மழை பொழிவாக இருக்கும். ஒரு நீண்ட நேர மழை பொழிவாக இல்லாம, ஒரு குறுகிய நேரத்தில இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் பகுதியாக மிதமான மழையானது பதிவாகப் போது. அந்த 15 மாவட்டங்கள் மட்டும் எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம சொல்றோம். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனல் நெறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் ஆகிட்டு இருக்கு. மழைக்காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்க வாங்கிக் கொள்ளலாம். உங்க ஸ்க்ரீன்லயுமே நம்ம அத குடுத்துருக்கிறோம். சரிங்க. எந்தெந்த மாவட்டத்தில மழை தற்பொழுது பதிவாகும் அப்படிங்கிறத இப்ப நம்ம சொல்லிறலாம். முதற்கட்டமாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள்ல இன்றைக்கு மிதமான மழை இருக்கும். அதேமாரி மயிலாடுதுறை மாவட்டங்கள், திருவாரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றைக்கு பரவலாக சில இடத்தில் மிதமான மழை பொழிவு பதிவாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இன்றைக்கு பரவலாக மிதமான மழையானது நிச்சயமாக பதிவாகும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில பல இடங்கள்ல கனமழை தீவிரமான நிலையில, இன்றைக்கு மிதமானது முதல் மழை மிதமானதிலிருந்து கனமழையும், நாளையிலிருந்து படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிரும். ஏன்னா நாளையிலிருந்து நமக்கு அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயல்பு நிலையானது நாளை முதல் திரும்ப ஆரம்பிக்கும். அதனால கவலைப்படாதீங்க. நமக்கு மழை பொழிவு இன்றுடன் நமக்கு கிட்டத்தட்ட நெறைய மாவட்டத்தில முடிவுக்கு வருது. ஏற்கனவே நேற்றைய தினங்கள்ல பரவலாக கனமழை நெறைய மாவட்டத்தில் பதிவான நிலையில, இன்றுடன் கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரும். நாளை மற்றும் நாளை மறுநாள் முதல் இயல்பு நிலை கண்டிப்பாக மாறும். மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் கிடையாது. அ இன்றுடன் நமக்கு அந்த மிதமான மழை மற்றும் கனமழையாக கடலோர மாவட்டத்தில் மட்டும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதுவும் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மட்டுமே இந்த மழை வாய்ப்புகள் பரவலாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. வட தமிழ்நாடு என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நம்ம சொல்றோம். மற்ற மாவட்டங்கள் பார்த்த பிறகு மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை இந்த 4 மாவட்டத்திலும் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரத்தில் கனமழையாக இருக்கும். வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்திலும் அவ்வப்போது சில நேரங்கள்ல மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். மற்றபடி மிக கனமழை மற்றும் அதி கனமழை கிடையாது. ஒரு குறுகிய நேரங்கள்ல ஒரு மிதமான மழை பொழிவு. ஒரு 3 சென்டிமீட்டர் அப்படி இல்லன்னா, ஒரு 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சில இடத்துல பதிவாகும். நேற்றைய தினங்கள் நம்ம பார்த்தோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழையானது சில பகுதிகள்ல பதிவானது. தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்திலும் அவ்வப்போது பகுதியாக மிதமான மழை அப்படிங்கிறதும் நிச்சயமாக பதிவாகக்கூடும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால். ஏன்னா கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம், சாரல் மழை மற்றும் லேசான அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அதிக அளவு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு பதிவாகாது. ஓரளவுக்கு அந்த மிதமான மழை மட்டும் சில நேரங்கள்ல பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும். ஏற்கனவே ஒரு சில பகுதிகள்ல பலத்த மழை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகள்ல கனமழை இருக்குங்கிறதையும் நம்ம கண்டிப்பா சொல்றோம். பகுதியான கனமழை. அ எல்லா மாவட்டங்களிலும் கனமழை இல்லாம, பகுதியாக மட்டும் கனமழை இருக்கும். அதுவும் இன்று வரைக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நாளையிலிருந்து இந்த மழை இப்போ வரக்கூடிய மழை கூட அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நாளை, நாளை மறுநாள்ல பெரிதளவுல நமக்கு மழை தீவிரமாக போறதில்ல. இன்றைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை பொழிவுகள் காணப்படும். அதுக்கப்புறம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். பனிப்பொழிவு பொறுத்தவரைக்கும் உள் மாவட்டத்தில் தீவிரமாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் பனிப்பொழிவு சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உள் மாவட்டத்தில் மழை தீவிரம் கண்டிப்பாக கிடையாது.
தமிழ்நாட்டுல அடுத்த மழை தேதிகள் குறித்து கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரம் அறிவிக்கிறோம். ஏன்னா, இப்போ மழை தேதிகள் பொறுத்தவரைக்கும், இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை காணப்படக்கூடும். மீண்டும் உங்களுக்கு கனமழையோ அல்லது மிக கனமழையோ, அதிதீவிர கனமழையோ வருவதற்கான வாய்ப்புகள் இதுக்கு அடுத்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சொல்றோம். ஏன்னா, இப்போ வரும் நாட்கள் எல்லாமே நமக்கு பகல் நேரங்கள்ல வெயிலும், அதிகாலையில் பனிப்பொழிவும் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த பொங்கல் நாட்கள்ல உங்களுக்கு சில மாவட்டங்கள்ல மழை கிடைச்சிருக்கும். சில மாவட்டத்தில மிதமான மழை, சில மாவட்டத்தில கனமழையா இருந்திருக்கும். பொங்கல் முடிந்த பிறகும் சில மாவட்டத்தில மிதமான மழை மற்றும் கனமழை வந்து கிடைச்சிருக்கும். ஆனா, இதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால, இனிமே நமக்கு பனிப்பொழிவு அப்படிங்கிறது அதிகாலையில கண்டிப்பா அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மிதமான மழை சில நேரங்கள்ல இருக்கும். பெரும்பாலும் வானம் மேகமூட்டமும், பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும். தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரித்து, சில சமயங்கள்ல லேசான மழை, மிதமான மழை பெய்தாலும் பனிப்பொழிவு அதிகமாகவே இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக அவ்வப்போது மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாகவே மீண்டும் 38 மாவட்டத்திற்கும் மீண்டும் கனமழை தீவிரமாகுமானா, இன்னும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு எல்லா மாவட்டங்களிலும் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வந்துச்சுன்னா, நம்ம நிச்சயமா சொல்றோம். அதனால நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆகவே வங்கக்கடல்ல புயல் சின்னங்கள் உருவாகுமா அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. புயல் சின்னங்கள் மற்றும் புயல் பாதிப்புகள் கிடையாது. மழை மட்டும் கடுமையா இருக்கும். ஏன்னா, தென் மாவட்டத்தில வந்து இன்று வரைக்கும் நம்ம மழை தேதிகள் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால பொறுமையா இருங்க. தென் மாவட்டங்கள்ல இன்னும் நமக்கு சரிவர மழை பெய்யாத இடங்கள் கூட நிச்சயம் நமக்கு மழை கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம். இன்று வரை மழை உண்டு. நாளை முதல் படிப்படியாக நமக்கு மழை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இனி வரும் நாட்கள்ல பகல்ல வெயில் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வட இந்திய பகுதிகளிலும் வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போது. குறிப்பா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் சரி, அதேபோல அதிகாலை நேரங்களிலும் அந்த பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இந்தியா முழுவதுமாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல மிக அதிகப்படியான பனிப்பொழிவுகள் இந்த வரக்கூடிய பிப்ரவரி மாதங்கள்ல இன்னும் தீவிரமாகும் பாருங்க. இந்த தமிழ்நாட்டிலுமே கூட இப்ப அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாகி, அதுக்கப்புறம் மார்ச் ஒரு 5ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு பனிப்பொழிவு வந்து ஓய்வு கொடுக்க வாய்ப்பு. பகல் நேரங்கள்ல வெயில் வந்து ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிரும். பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக ஆரம்பிக்கும். அதிக அளவு நமக்கு வெயிலுடைய தாக்கம் மார்ச் முதல் வாரத்திலிருந்தே படிப்படியாக எதிர்பார்க்க முடியும். அதனால வரக்கூடிய கோடை காலங்களை நம்ம வந்து சமாளிக்க தேவையான அளவுக்கு நமக்கு மழை வந்தாச்சு. ஏன்னா, இப்ப வர மழை எல்லாமே கூடுதல் மழை தான். எதுவுமே நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை குறைய வைக்கல. எல்லா மாவட்டத்திலும் பெரும்பாலும் கூடுதல் மழை பொழிவ தான் நம்ம வந்து அதிகமா பார்த்திருக்கிறோம். சராசரியாக பெய்ய வேண்டிய இயல்பான மழை பொழிவை விட இந்த வடகிழக்கு பருவமழை கூடுதலாகவே நமக்கு பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். அதனால கோடை காலங்கள் பொறுத்தவரைக்கும் தண்ணீர் பஞ்சம் மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு அந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு கிடையாது. போதுமான அளவுக்கு நமக்கு மழை கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் கோடை காலத்தை மிக சுலபமாக சமாளிக்க முடியும். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.